ஹாய் கைஸ், ஒரு ஐயை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ரஃபாக சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அது உள்ள ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷேப்பில் இருக்காது, இப்படி வராது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஐஸ் வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஷேப்பில் இருக்குது இப்படி நினச்சிக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா ஐஸ் வரையுமோ இப்படி தான் வரைவீங்க, ரெண்டும் ஒரே மாதிரி. அப்படி கிடையாது, இப்படி இருக்கும். இதை தான் நம்ம பெண்ட் பண்ணி அந்த ஃபார்முக்கு கொண்டு வரும்போது அந்த ஐஸ் ஷேப் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐஸ் வரைகிறதுக்காக ஒரு பாக்ஸ் மாரி போட்டுக்கோங்க. இதுக்கு சென்டரில் பாக்ஸ் மாரி போட்டு அதில் இங்கேருந்து ஐஸ் ஷேப் ட்ரா பண்ணி இந்த இடத்துல பெண்ட் இருக்கா. இப்போ இங்கே இது வந்து குறையும், இந்த பக்கம் குறைஞ்சி இந்த பக்கம் வரும். அப்புறம் இங்கே போட்டு இப்போ இந்த இடத்துல குறைஞ்சிருக்கா, சைஸ் குறைஞ்சி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஷேப் தெரியுதா. இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஸ் வந்து இதுக்கு நடுவில் சென்டர் இருக்கும். இதுக்கு சென்டராக ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிடணும் லாஸ்ட்டாக. அப்புறம் மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். அதுக்கப்புறம் ஐப்ரோவும் நீங்கள் வந்து பாக்ஸ் மாரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி வந்து லைட்டாக மேலே போய் ஒரு கீழே இதெல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷேப் ஆகிடுங்க. அப்புறம் இங்கே ஒரு பெண்டு, அப்புறம் இங்கே ஷேப். இந்த டைரெக்ஷனில் ஸ்ட்ரைட் டைரெக்ஷன். அதுக்கப்புறம் இப்படி இந்த டைரெக்ஷனில். ஓகேவா? போட்டாச்சு. அப்புறம் சென்டராக டார்க்கராக வரும்ல, அது பியூப்பிள், அது போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே ஒரு ஷேப். ஓகே, இப்போ நம்ம ஸ்கெட்ச் பண்ணியாச்சு. இப்போ ஷேடிங்குள்ளே போகலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டோம்ல லைன்ஸ் பேசிக்காக, அதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய இன்ஸ்டா பேஜ் சைலண்ட் பென்சிலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட்ஸ்க்கு, ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிற மாரி இருந்தால் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் அடுத்து என்ன வரையலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 2B பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபுல்லாகவே இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் வரும், லைட் ஷேட் வரும் இந்த இடத்துல. ஸோ அவங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த இடம்லாம் டெப்த்தாக இருக்க ஏரியாலாம் நிறைய டார்க் வரும். இது ஃபுல்லாகவே ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்தமாதிரி லைன்ஸ். அப்புறம் இந்த டைரெக்ஷனில் லைட்டாக பெண்டான டைரெக்ஷன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லாண்டிங். அதுக்கப்புறம் மேலே கீழே சென்டர் கொஞ்சம் டார்க். இந்த இடத்துல நல்லா டார்க் வரும். சென்டர் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 8B பென்சில் எடுத்துக்கோங்க. 8B பென்சில் எடுத்து சென்டரை நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிவிட்டு அதை சுற்றி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலேருந்து டார்க் பண்ணிவிட்டு மேலே நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிட்டு கீழே வரும்போது லைட்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க.
இது ஃபுல்லாக, இது மேலே ஃபுல்லாகவே செம்ம டார்க் வரும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே இருக்கிறீங்க. அப்புறம் இங்கே டார்க் வரும்னு சொன்னேன். இங்கே டார்க். ஐப்ரோஸும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க அங்கங்கே. பிளெண்டிங் ஸ்டம்ப் எங்கே யூஸ் பண்ணோன்னா டார்க்கர் லைன்ஸ் லைக் திஸ், எங்கெல்லாம் ரொம்ப டார்க்கான ஸ்ட்ரோக்ஸ் இல்லை டார்க் ஹார்டாக இருக்கும்ல, ஹார்டாக இருக்க பிளெண்டிங் ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சாஃப்ட் பிளெண்டிங், இந்த மாதிரி சாஃப்ட் பிளெண்டிங் இருக்க ஏரியாஸ்க்கு நீங்கள் மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 யூஸ் பண்ணியும் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது எங்கேயாவது அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. காட்டன். அப்புறம் எலக்ட்ரிக்கல் எரேசர் யூஸ் பண்ணி ஹைலைட் போட்டுக்கலாம். அப்புறம் மோனோ 0 எரேசர் யூஸ் பண்ணி இங்கே லைட்டாக ஒரு ஒயிட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. நீடபிள் எரேசர் யூஸ் பண்ணி இந்த ஒயிட் கொடுத்துருங்க இந்த ஐஸ் அடியில். கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லெட் பென்சில் யூஸ் பண்ணி ஐலாஷஸ் போட்டுக்கலாம் ஷார்ப்பாக. ஒன்றுக்கு மேலே ஒன்று, அப்புறம் பென் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று, எல்லாம் இந்த டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன் அப்புறம் இந்த டைரெக்ஷன், சின்னது பெருசு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுவேன். அப்புறம் கீழே கொஞ்சம் கேப் விட்டு நிறையா. சரி, நம்ம ஐஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா சைலண்ட் பென்சில். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு தான் மிஸ்டேக்லாம் இருந்தால் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்ட் டியூட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.